மக்கும் குப்பைகளை இயற்கை உரமாக மறுசுழற்சி செய்து விவசாயிகளுக்கு வழங்கி அசத்துகிறது திருப்பூர் மாநகராட்சி. இது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மேலும் தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தை தொலைக்காட்சியுடன். தொழில் நகரமான மக்கள் தொகை அதிகம் நிறைந்த திருப்பூர் மாநகரில் திடக்கழிவு மேலாண்மை என்பது கொஞ்சம் சவாலான விஷயமாக தான் இருந்தது. ஆனால் தற்போது திடக்கழிவு மேலாண்மை திட்டம் திறம்பட கையாளப்பட்டு வருகிறது. குடியிருப்புகள் மற்றும் வணிக பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பை என நுண் உரமாக்கும் மையத்தில் தரம் பிரிக்கப்பட்டு இயந்திரத்தில் சிறு சிறு துகள்களாக வெட்டப்பட்டு அதற்காக கட்டப்பட்டுள்ள தனித்தனி தொட்டிகளில் உலர வைக்கப்படுகின்றன. 42 நாட்கள் கால இடைவெளியில் வெவ்வேறு தொட்டிகளுக்கு அவை இடமாற்றம் செய்யப்படுகின்றன. 42வது நாள் முடிவில் அவை உரமாகின்றன. தென்னம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள 43வது வார்டுக்கான ஒரு நுண் உரமாக்கும் மையத்தில் மட்டும் தினசரி 2 டன் வரையிலான மக்கும் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு 200 கிலோ உரம் தயாரிக்கப்படுகிறது. இதன் மூலம் மாநகராட்சி முழுவதும் நாளொன்றிற்கு 12 டன் உரம் உற்பத்தி செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ நம்ம நின்றுக்கிறது மண்டல் 4 வார்டு 43க்கான நுண் உரமாக்கல் மையம். இங்கே டெய்லி ஒரு 5 டன்லேருந்து 5.5 டன் வரல காய்கறி வேஸ்ட்டு இங்கே செக்ரிகேட் பண்ணி சார் தினசரி ஒவ்வொரு தொட்டியில் போடுறோம் சார். 1ஆம் நம்பர்லேருந்து 14 தொட்டி இருக்குது சார். 14 தொட்டியில் போடுறோம். நாங்கள் போகிறப்ப இஎம் சொல்யூஷன் அப்ளை பண்ணி டெய்லி போடுறோம் சார். அப்புறம் இது உரமாயிருது. உரமானதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து அதை பேக் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தரோம் சார். இது ஃபார்மர்ஸ் நல்ல ஒரு வரவேற்பாக இருக்குது. என்னால் இப்போதைக்கு சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு தான் சார் இருக்குது. ஃபார்மர்ஸ் ரெகுலராக கேட்டுருக்காங்க. பொதுமக்களும் இது தங்களது கடமை என எண்ணி மக்கும் குப்பை மக்காத குப்பை என தாங்களே பிரித்து வைத்து உதவினால் குப்பை இல்லாத மாநகராட்சியாக திருப்பூர் மாறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் அருண்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.